ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ எல்லாரும் பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற ரைடிங் கேஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 220F தான் ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து BS4 ரைட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து BS6 லேட்டஸ்ட் கரண்ட் மாடலில் உள்ள பைக் தான் நம்ம வந்து இப்போ ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களா அந்த 220F தான். ஸோ இதில் வந்து எல்லாமே ஒன்று தாங்க. நான் வண்டி ஓட்ட சொல்கிறேன், இன்ஜினை பற்றி எல்லாமே. ஸோ இதில் வந்து மெயினாக சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் அதே மாதிரி இந்த டிஸ்பிளே தாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காது. உங்கள் யாருக்காச்சும் பிடிச்சிருக்கா சொல்லி. எனக்கு அந்த பழைய ஓல்டு டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழக்கம் போல் வண்டி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு ஃபோன் வரும். ஸோ இந்த வண்டியில் நான் அப்டேட்டில் என்ன பெருசாக பார்க்குறேன்னா கிராஃபிக்ஸ் ஓகே நல்லா இருக்குங்க. ஸோ ஆரன் பரவாயில்ல, நல்லா இருக்குது, லவுடாகவே இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து அதான் நல்ல அப்டேட்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி ஃபாஸ்ட் சார்ஜர் தான். மிச்சப்படி இந்த டிஸ்பிளே மாற்றினது தான் எனக்கு வந்து ஒப்பலை. அந்த ஒரு டிஸ்பிளே அழகாக இருக்கும் செமி டிஜிட்டலில். ஓகே சார், இந்த வண்டியில் வந்து பிரேக் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்னு சொன்னால், அதனால நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஊர் ரோட்டில் வந்து அவ்வளோ விரட்ட முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரைட் ஃபஸ்ட்டு கியரில் 49, செகண்ட் கியரில் 73, தேர்ட் கியரில் 99, ஃபோர்த் கியரில் 108, ஓகே சார் பரவாயில்ல. 4வது கியரில் 118க்கு ப்ளஸ் போகுது. பட் நம்மளால் இந்த ரோட்டில் ஏற்ற முடியாது. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஊரில் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு ரோடுமே இருக்காது நம்ம வண்டி வந்து டெஸ்ட் ரைடு பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சாது மாதிரி அழுக்காக இருக்குங்க. அவனை வேறு வாட்டர் வாஷ் பண்ணணும். ஷானாஃபே இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து 220cc கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் தான். ஸோ இந்த வண்டி வந்ததுலேருந்து இப்போ வர ஆயில் கூல்டு இன்ஜினில் தான் வருது. ஓகேவா? இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா 24 bhp. அதே இந்த வண்டியோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 18 bhp. ஸோ நல்ல ஒரு பவர் அண்ட் நல்ல ஒரு டார்க்கு. இது வந்து எப்படின்னா 2 வால்வ் இன்ஜின்னு TTSIயில் வருது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க ரோட்டில் இந்த வண்டி பண்ண பெர்ஃபார்மன்ஸை. ஸோ தேர்டு கியரில் 99, ஃபோர்த்து கியரில் பார்த்தீங்கன்னா 180+. ஸோ ஆமாம் சார், இந்த கேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிளிப்பான கேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் அதாங்க எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இந்த டிஸ்பிளே மட்டும்தாங்க டிஸ்பிளே. அப்புறம் வந்து இந்த சார்ஜிங் போட்டு அப்புறம் கிராஃபிக்ஸ், அவ்வளோதான் சேஞ்சு. மித்தவரை வண்டியோட பவரு எல்லாமே சிமிலர் தான். ஆனால் வண்டி ஓட்ட பங்கங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வருது. நான் வந்து 4வது கியரில் 180+ ஏற்றிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரோட்டில் ஏற்ற முடியவில்லை. ஸோ அதுதான் ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்குது எங்கள் ஊரில். ஸோ இது வந்து அப்போ 5th கியரில் எவ்வளோ போகணும்னு பார்த்துக்கிறேங்க. இந்த வண்டி வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 150 கிட்ட போயிடுவான் தலைவன். ஸோ அதுலலாம் பிரச்சனை கிடையாது இந்த தலைவனை பற்றி.
இவனோட க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு 110 100லேருந்து ஒரு 120 இவனை க்ரூஸ் பண்ணிக்கிறங்க ஹைவேல. அது பெட்டராக இருக்கும். இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதே மாதிரி வண்டி வந்து லோ எண்ணே நல்லா இருக்குதுங்க. 2 வால்வ் இன்ஜின்னால இப்போ வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இதில் வந்து கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் கிடையாது. அதான் ஒன்று மிஸ் ஆகுது. அது கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து 3வது கியரில் இருக்கிறோம். பட் 3வது கியர்லேயே வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி கியர் ஷிஃப்ட் ஆகுறது வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு என்ன தெரிலங்க, நம்ம எக்ஸ்ட்ரீம் ஓட்டிட்டு இப்போ எந்த பைக் ஓட்டினாலுமே எனக்கு வந்து அந்த கியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியுது. ஸோ டேங்க் உங்களுக்கு தெரியும், 220 பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய டேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. டூரிங் கேட்டாப்புல 15 லிட்டரு இந்த டேங்கு. ஸோ நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எப்படி ஓட்டினாலுமே. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 கிட்ட வந்துடும். ஓகேவா, அதனால் பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா இந்த 15 லிட்டரு நம்மளுக்கு அதனால் 40 கிட்ட வந்துடும். ஸோ மித்தப்படி இந்த சுவிச்சஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ன் சேம் நல்லா லவுடாக இருக்குது. இண்டிகேட்டர் அப்புறம் வந்து மூடு பட்டன்னா இது வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி சொன்னால் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பட்டன், அதுக்கப்புறம் பாஸு ஹை பீம் லோ பீம்லாம் கொடுத்துட்றாங்க. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சு செல்ஃப் சுவிட்ச் வந்துடுது. ஸோ அவ்வளோதான். இந்த வண்டியில் இந்த அசார் சுவிட்ச் எதுவுமே இருக்கா. ஸோ இந்த வண்டியில் வந்து நான் ஒரு மைனஸாக பார்க்குறேன்னா 2025 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாலுமே இதில் ஒரு கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி அசார் சுவிட்ச் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா வண்டியிலுமே அசார் வந்துருச்சு, லோ சிசி முதற்கொண்டு. பட் இதில் இன்னும் அசார் சுவிட்ச் இல்லாமல் இருக்குது. ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இது ஒன்று நான் மைனஸாக பார்க்குறேன். மிச்சப்படி இந்த வண்டியில் வந்து பிக்கப்லாம் சொல்ல தேவைங்க, கொடுத்தோன்னே அப்படி ஜிப்புன்னு ராக்கெட் மாதிரி ஏறுது. ஸோ அதுலலாம் எந்த பிரச்சனை இல்லை. வண்டியில் வந்து பவர் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ 220 சொல்லவே தேவையில்லை. ஸோ எப்படி சொல்கிறது, பவர்னா வந்து எல்லோரும் வந்து ஜாப்பனீஸ் மோட்டார் ஜெர்மனி மோட்டார் சைடு இருந்தவங்கள திரும்பி பார்க்க வச்சு இந்த 220 தான் ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் மோட்டார்ஸ் பக்கமே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன்ஸ் மோட்டார்ஸ் லைன் அப்பில் வந்து NS-RS வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே பஜாஜ் வந்து இப்போ தலைவனை 220F வந்து லான்ச் பண்ணி ஒரு பங்கம் பண்ணி விட்டார். ஸோ அதே பவர் தான் இன்னும் வேறு கேரி ஆகிட்டு இருக்குன்னா அதை பார்த்துக்கிறங்க பவரில் வந்து எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதோட BS3 பார்த்திங்கன்னா இன்னும் பவராக இருக்கும். பட் அந்த மாடல் தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாடல் கிடைச்சா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன் மக்களே. சரி, நிறைய டேர்னிங் ரைஷன் பார்த்தீங்கன்னா ஓகே தான், சிங்கிள் இதில் திரும்பிடுது, அவ்வளோலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து செமி ஃபேரிங்கில் வந்தாலுமே வந்து எப்படி சொன்னால் நேக்கட் வண்டி திருப்புற ஃபீல் தான் இருக்குது. முன்னாடி 2 மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிறணும். ஓகேவா, கணக்கில் வச்சுக்கிறோங்க. எதில் இந்த வைப்ரேஷன் வருது, எதில் இந்த வைப்ரேஷன் வருது? ஆனால் வண்டி ஹேண்டில் பண்ணல வர மாட்டுக்கு. தூங்கல எதுவும் வேலை இருக்கோ? இந்த வண்டியில் தூமில் கொஞ்சம் வேலை இருக்குங்க, அதனால தான் வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது. ஆனால் வண்டியில் வந்து வைப்ரேஷன் இதுவரை எனக்கு வரவே இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. கால்லையும் சரி கையிலையும் சரி, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு காலத்தில் இதாங்க என்னுடைய, நான் இந்த ரோடெலாம் வச்சு இழுப்பேன் வண்டியே. பட் இப்போ இது பார்த்தீங்கன்னா பூரா ஒர்க் இதாகிருச்சு, ரொம்ப பிஸி ஆயிடுச்சு இந்த இடம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, 220 ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க, பெல்லைக்கன் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் பிடிச்சிங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பைக்கோட ரிவ்யூ நான் அடுத்தடுத்து பண்ணுறேன். ஸோ பவர் அல்டிமேட்டுங்க 220F பொறுத்தளவு. என்ன 2025 கேட்டாப்புல கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் அதே மாதிரி அசார் சுவிட்ச் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது மிஸ் ஆகி விட்டது. மற்றபடி பவர்லாம் அல்டிமேட்டு, சொல்லலாம் தேவையில்ல. பவரை பற்றியெல்லாம் கொடுத்தோன்னே அப்படி ஜிப்புன்னு வருது. இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குதுங்க. பட் ஒரே ஒரு மிஸ்டேக்காக நான் பார்க்கறது கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் மட்டும்தான் கொடுக்கவில்லை. அது கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்காம விட்டாங்க. இவங்க என்ன 6 பேர் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு. ஸோ
அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி இந்த வண்டியில் ஆவரேஜ் கிலோமீட்ரு ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே இருக்குது. எல்லாமே டிஸ்பிளேல காட்டும், கியர் பாக்ஸ் இண்டிகேட்டரை தவிர்த்துட்டு. ஆரன் தான் நல்லா இருக்குது கேள்வி. இப்போ எங்கடா போகிறோம்? யோசஃபே இந்த கிராபிக்ஸ் பார்த்தீங்களா, அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வண்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சாலே நான் சொல்லிட்டேன், இது வந்து 220 இன்ஜினில் வருது. அதே மாதிரி இந்த வண்டியோடைய ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 220 சிசியில் வருது. இந்த வண்டி வந்து ஆயில் கூலில் வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரேடியேட்டர் வந்துடுது. அதே மாதிரி இதில் வந்து கேத்தலிக் கன்வெர்ட்டர் எல்லாமே சிமிலர் தாங்க. ஜஸ்ட்டு கிராஃபிக்ஸ் அந்த டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சார்ஜிங் மட்டும் மாற்றிருக்காங்க. இதனுடைய பவர்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 24 பிஹெச்பி பவர். அதே 18 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டிஸ்க்கு ரியர் டிஸ்க்கு வண்டி வந்து ஏபிஎஸ்ல ஒரு 12 சேனல் ஏபிஎஸ்ல வந்துடுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர்னு பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 19 இன்ச் தான் நினைக்கிறேன். 19 இன்ச் 100 இன்ச்சில் வரையும் எனக்கு சரியாக தெரியல, இந்த வண்டியில் வந்து போடல. ஸோ அதே ரியர் டயர் சைஸ்ன்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 120 செக்ஷனில் வருது. ரியரை பொறுத்தளவு ரியர் மக்காடு தாங்க. பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த இதுதான் அல்டிமேட்டு பல்சர் இதுவே இந்த இதுதான் டெயில் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹாலஜனில் தான் வருது. இண்டிகேட்டர்லாம் ஏதோ கொஞ்சம் எல்இடியாக கொடுத்துருந்துருக்கலாம். முன்னாடி ஃப்ரெண்டுன்னு பொறுத்தளவு இந்த அழகான முயல் குட்டி ஃபேஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து இப்போ வர 220 வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எல் கொடுத்துருப்பான். அதுக்குள்ளே லோ பீம் ஹை பீம் வந்து தனித்தனியாக ப்ரொஜெக்டரில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர். இதில் வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கில் ஆகுது. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக கார்பன் மாதிரி கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இது கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நன்மை இவ்வளோ ஃபியூல் போட்டு வச்சுருக்காங்க, வண்டியை காலி பண்ணிடுவோம் ஃபியூலை. ஸோ இங்கே வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ஆஃப் ஆன் நோட்டிஃபிகேஷன் காட்டுது, ட்ரிப் பி காட்டுது. வண்டி வந்து ஓவராலாக 8019 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு சுவிட்சு, இன்ஜின் சுவிட்சு, சரியா. ஸோ அப்புறம் வந்து பாஸ் சுவிட்சு, லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நியூட்ரு, இண்டிகேட்டர் சுவிட்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங், ஏபிஎஸ்ஸு, கீழே வந்து பஜாஜ் லோகோ. ஸோ இந்த எம் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளால் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆக முடியும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி காட்டுது. அதே மாதிரி ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி காட்டுது, 33 கிலோமீட்டர் காட்டுது. ஓகேவா, அதே ட்ரிப் பிக்கும் காட்டுது. ட்ரிப் பியில் பார்த்தீங்கன்னா 37 காட்டுது. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். ட்ரிப்பி தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இந்த இது மெயினான இது இந்த சார்ஜர் போட்டு தான். ஸோ இந்த கட்சாஸ் தான் தரமாக இருக்கும். ஸோ இந்த கட்சாஸ் சவுண்டு கேட்போமா? ஒரு 4000 வரை மினிமலாக இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5000 போப்போ நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நம்ம அவ்வளோ முறுக்க வேண்டாம், ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்ப்ளிட் சீட்டு தான் வருது. இது ஸ்ப்ளிட் சீட்டாக இருந்தாலுமே இல்லை இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ரைடருக்கும் பில்லியனுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லேடிஸ் உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும். கொஞ்சம் சேடில் ஹைட்டு கம்மினால ஈஸியாக உட்காந்துக்கிறவங்க, சீட்டு ஹைட்டும் கம்மினால. அது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஓகே யோசப், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லவ் யூ யோசப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கன் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், இந்த வண்டியோடைய
ரைடு ரிவ்யூ அது மாதிரி நடுவில் என்னென்ன இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படி இந்த வண்டியை பற்றி ஒரு டீட்டெயிலாக தெரியும். ஆல்ரெடி நான் 220 வீடியோ போட்டிருக்கேன், 220F. ஸோ அதை பார்த்துக்கிறேங்க.